தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 4ஆம் வாரம் டிசம்பர் 21ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னப்ப அவங்க பயந்தாங்க. ஐயோ, இது எப்படி நிகழும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க கருவுற்று ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசேப்புக்கு தெரிய வந்துருச்சு அவங்க கருவுற்று இருக்கிறது. அவர் என்ன பண்ணாரு, மறைவாக விலக்கி விடலான்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் நேர்மையானவர். இதே மற்றவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சண்டைக்கு போய் அந்த பொண்ணு தற்கொலை பண்ற அளவுக்கு அந்த குடும்பமே அசிங்கப்படுற அளவுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு அப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிப்பானவர் என்ன பண்றாரு, அமைதியா மறைவா போலான்னு பார்த்தாரு. ஆனா நம்ம கடவுள் என்ன பண்ணாரு, தன்னுடைய தூதரை அனுப்பி அவருக்கு புரிய வைக்கிறாரு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் பல குழப்பங்கள் இருக்கும்போது நாம் நேர்மையானவர்களாக நடந்து கொண்டோம் அப்படின்னா கடவுள் நமக்கு நேர்மையான விஷயங்களை எடுத்து காட்டுவார். ஓகேங்களா? நாம எல்லாரும் நல்லவர்களாக இருப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவே போல இயேசு நன்றி மரியா வாழ்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.